கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களுக்கு சமாதானம் வழங்கும் இன்றைய செய்தி கர்த்தரின் 3 அழைப்புகள். ஏசாயா 26:6 சேனைகளின் கர்த்தர் சகல ஜனங்களுக்கும் மலையின் மேல் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துகிறார். அந்த விருந்தில் சகலவிதமான பதார்த்தங்களும் திராட்சை ரசமும் எல்லாமே உண்டு. அந்த விருந்தில் பங்கெடுக்கிறவர்கள் பூரண திருப்தி அடைந்து அதை புசிக்கிறார்கள். சொல்லப்போனால் அது ஒரு பெரிய கறி விருந்து. அந்த விருந்தை உண்ணும்படி சகல ஜனங்களையும் அழைக்கிறார். யோவான் 6:35 நானே ஜீவ அப்பம், என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசியடையான். அது முதலில் உண்டது சரீரத்திற்கு, இரண்டாவது வார்த்தையாகிய ஜீவி அப்பம், இது ஆத்மாவிற்கு. அப்படி என்றால் நாம் பரிபூரண திருப்தி அடைகிறோம். இது ரட்சிப்பினை ஆரம்பத்தில் நாம் பெற்றுக்கொள்வது. நாம் திருப்தி அடைந்த நாம் என்ன செய்ய வேண்டும் என்று இங்கே அடுத்ததாக ஒரு வேலைக்கான அழைப்பை கொடுக்கிறார். அதாவது அந்த விருந்து எப்படி இருந்தது என்று நாம் மற்றவர்களிடம் சொல்லுவோம் அல்லவா, இப்படிப்பட்ட விருந்தை நாங்கள் உண்டதில்லை, ருசித்ததில்லை, அவ்வளவு ஒரு அருமையான விருந்து என்று. அதுபோலத்தான் நாம் பெற்றுக்கொண்ட சந்தோஷம், சமாதானம், நன்மைகளை மற்றவர்களுக்கும் அறிவிக்க வேண்டும். அதாவது மத்தேயு 25:14 நமக்கு திறமைக்கு தக்கபடி தாளந்தை கொடுக்கிறார். அது எதற்காக? அதை விருத்தி செய்ய வேண்டும் என்று. மத்தேயு 4:19 மீன்களை பிடிக்கிற நீங்கள் என் பின்னே வாருங்கள், மனிதனை பிடிக்கிறவர்களாக உங்களை ஆக்குவேன் என்கிறார். இதுதான் இது மற்றவர்களை ஆயத்தப்படுத்துகிற நமக்கு கொடுத்த வேலை. மூன்றாவது, நாம் செய்த வேலைக்காக பலன்களை பெற்றுக்கொள்கிற வேலை, பரிசை பெற்றுக்கொள்கிற வேலை. ஆமோஸ் 5:24 நியாயம் தண்ணீரை போலவும் நீதி வற்றாத நதியை போலவும் புரண்டு வரட்டும். யாரிடமிருந்து? நம்மிடமிருந்து. நாம் எல்லா வேலைகளும், காணிக்கையும், பலிகளையும் எல்லாவற்றையும் செலுத்தினாலும் நீதியும் நியாயமும் நம்மிடத்தில் மிகுதியாக இருக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 5:10 நாம் ஒவ்வொருவரும் செய்த அந்த வேலைக்கான ஒரு கூலியை பெறக்கூடிய, பலனை பெறக்கூடிய அழைப்பு தான் இந்த 3வது நியாய தீர்ப்பான அழைப்பு. கர்த்தருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக நாம் பெற்றுக்கொள்கிற அந்த கிரீடத்தின் அழைப்பு. ஆமென்.